இப்ப எப்படிங்க இருக்காங்க? நல்லா இருக்காங்க மேடம். நானும் என்னோட மனைவியும் எங்க பசங்களுக்கு உயிர் கொடுத்தோம். ஆனா நீங்க எங்க பசங்களுக்கு மறுபிறவி கொடுத்திருக்கீங்க. நீங்க செஞ்ச நன்றியை எப்படி தீக்க போறேன்னு தெரியல மேடம். ஐயோ, எதுக்குங்க இவ்ளோ பெரிய வார்த்தை? அந்த டைம்ல பசங்களை காப்பாத்துறது என்னோட கடமைன்னு எனக்கு தோணுச்சு. அந்த கடமையை தான் நான் செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். அது சரி, நீங்க எதுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? நான் பாஸ்போர்ட்க்கு அப்ளை பண்ணியிருந்தேன் சார். வெரிஃபிகேஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு. எல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப என்னடானா ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். ரிஜெக்ட் ஆயிடுச்சா? எதனால? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, எக்ஸ்கியூஸ் மீ சார், என்னோட பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆயிட்டதா எனக்கு மெசேஜ் வந்தது. நீங்க சீக்கிரமா டைவர்ஸ் பண்ண போறீங்களாமே? நீங்க அப்ளிகேஷன்ல கொடுத்திருக்கிற அட்ரஸும் உங்களுக்கு டைவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க இருக்க போற அட்ரஸும் ரெண்டும் வேற வேறையா இருக்கும்ல, அதனால தான் ரிஜெக்ட் ஆயிருக்கும். என்னது? அந்த ரீசனை சொல்லி பாஸ்போர்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களா? நீங்க ஒரு நிமிஷம் என் கூட வாங்க மேடம். எனக்கு பாஸ்போர்ட் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு ரெண்டு பேரும் பண்டிகை கொண்டாடிக்கிட்டு இருந்தீங்க போல. என்ன பண்டிகை கொண்டாடினீங்க? தசராவா, தீபாவளியா, இல்ல பொங்கலா? இங்க பாருங்க, ஒருத்தரை கீழே இழுத்து விட்டு நம்ம முன்னேறி போனோம்னு நினைச்சா ஒரு 2 வாட்டி வேணா ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வாழ்க்கை முழுக்க தோத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. நம்ம நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும். கெடுதல் நினைச்சா அந்த கெடுதலே நம்மள புழு மாதிரி அரிச்சிரும். அதுக்கு நிதர்சனம் என்னோட பாஸ்போர்ட் விஷயத்துல நடந்ததே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உனக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லா இருக்கு லக்ஷ்மி. அதனாலதான் கடைசி நேரத்துல நீ நினைச்ச மாதிரி நடந்துருச்சு. எதிராளிக்கு கெடுதல் செய்யணும்னு நினைச்சா அது அவங்களுக்கு அதிர்ஷ்டமா தான் அமையும்னு உனக்கு தெரியாதா மனிஷா? என்னங்க இது? விசாக்காக அப்ளை பண்ற அப்ளிகேஷன். இதுல நீ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும். சரிங்க. மித்ரா, ஃபைனலா நீயும் லக்ஷ்மியும் அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக ஃபாரினுக்கு போறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. லக்ஷ்மி, நான் உனக்கு ஒரு நல்ல டிராவல் பேக் பிரசன்ட் பண்றேன். அதுல தான் நீ உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போகணும். சரிங்க மாமா. லக்ஷ்மி, ஃபர்ஸ்ட் டைம் நீ இந்தியாவை தாண்டி போறல்ல, புது இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஆனா நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். தைரியமா இருந்தா எங்க வேணாலும் நம்ம மேனேஜ் பண்ணலாம். அதுவும் இல்லாம கூடவே மித்ரா இருப்பான்ல, அவன் எல்லாத்தையும் பாத்துக்குவான். சரிங்க மாமா. ஆண்டி, மித்ரா கூட சேர்ந்து நானும் ஃபாரின் போறதுக்கு எனக்கு ஒரு அற்புதமான ஐடியா தோணுது. என்ன மனிஷா அது? நம்ம உடனடியா ஒரு விஷயம் பண்ணி ஆகணும். எஸ் மனிஷா, அப்படி பண்ணா அவ கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டலாம். ஃபாரின் ட்ரிப்புக்கு மித்ரா கூட நீயே கிளம்புற. வா போலாம். நீ என்னை எவ்வளவு காதலிக்கிறேன்னு கேட்டா அதை எண்ணிக்கையிலையோ வார்த்தைகளாலேயோ என்னால சொல்ல முடியாது. ஆனா என்னோட இந்த காதலுக்கு எல்லையே இல்லை. அவ்வளோ விசாலமான காதல். உன் கூட என் வாழ்க்கையை பகிர்ந்துக்கணும்னு தோணுது. வாழ்க்கை முழுக்க உன் கூடயே சேர்ந்திருக்கணும்னு தோணுது. I love you, Janu. 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 I love you. I love you, Janu.
இப்படி எதுவும் சொல்லாம போயிட்டா நீ என்ன காதலிக்கலன்னு எடுத்துக்கணுமா? நான் உன்னோட மனசுல இல்லன்னு நம்பணுமா? ஜானு, வெயிட். ஜானு, நீயும் என்ன காதலிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உன்னோட காதல் உன் கண்கள்ல எனக்கு தெரியுது. நீ கோவமா பேசினாலும் அந்த வார்த்தைகளை உன்னோட காதல் எனக்கு கேக்குது. சொல்ல முடியாத அளவுக்கு காதலை உன் மனசுல வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி மறைக்கணும்னு நினைக்கிற? பிடிச்சிருக்குங்கிற வார்த்தை உன் உதட்டுல இருந்தாலும் அதை சொல்றதுக்கு எதுக்கு நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற? அந்த துளசி செடி வாடாம இருக்கிற வரைக்கும் மித்ராவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. அந்த துளசி செடி கொஞ்சம் வாடி போனாலும் அதோட பிரகாசம் கொஞ்சம் குறைஞ்சாலும் மித்ராவுக்கு ஆபத்து வரப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்க. லக்ஷ்மி, என்னாச்சு லக்ஷ்மி? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கையை காட்டு. பரவாயில்லங்க. கையை காட்டுன்னு சொல்றேன்ல, எங்க காட்டு. என்னது, ரத்தம் வருது கையில? லக்ஷ்மி, நான் கட் பண்றேன் இரு. நீங்களா? காய்கறி உங்களுக்கு கட் பண்ண தெரியாதேங்க. என்ன என்ன அவ்வளோ குறைச்ச எடை போடுற? நான் கட் பண்ண ஆரம்பிச்சா ஷெஃப் கூட பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. நீ தள்ளு. என்னங்க? என்ன லக்ஷ்மி இது? வெங்காயம் அறுத்த கண்ணுல இருந்து தண்ணி இப்படி வருது. நீங்க கட் பண்ண ஆரம்பிச்சா ஷெஃப் கூட பக்கத்திலேயே நிக்க மாட்டாங்கன்னு சொன்னீங்க. ஒரு வெங்காயத்துக்கே கண்ணுல இவ்ளோ தண்ணி வருது. என்ன கிண்டல் பண்றியா? இப்ப பாரு இந்த காய்கறி எல்லாம் எப்படி வெட்டி காட்டுறேன்னு.